ரொம்பதான் வச்சு செஞ்சிருக்கோண்டி. கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம். ஓ பண்ணிடலாமே, பார்த்துதானே, நாளைக்கு பார்த்து பண்ணிடலாம். அது சரி, யமுனா பழைய ஃபார்முக்கு வந்துட்டா. இனிமே அவளை யாராலையும் மாத்த முடியாது. அப்படிதானடி? அதேதாண்டி மச்சி, உண்மையா சொல்றேன். முன்னாடி சந்தோஷமா இருந்தேன்னா எனக்கு தெரியாது, ஆனா இப்ப ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன்டி. முன்னாடியாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சாகணுமேனு நிறைய நாள் நடிச்சிருக்கேன்டி. ஆனா இப்ப அப்படி கிடையாது. என் மனசார நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கேன்டி. இது போதுண்டி யமுனா, நீ எப்பவும் இப்படியே இரு. நீ ஒரு ஆள் சந்தோஷமா இருந்தாலே நாங்க எல்லாரும் எப்படி இருக்கோம் பாரு. எங்க முகத்தெல்லாம் சிரிப்பு பொங்கி வருது பாத்துக்க. ஆமாண்டி, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கட்டும் சோகமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிறீங்கல்ல. உங்களுக்காகவாவது என்ன நான் மாத்திக்கணும்ல. எப்பவுமே அழுது வணிஞ்சிட்டே இருந்தா எப்படி? அதான் இனிமே அப்படி இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, இனிமே அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லைல்ல. அப்பாவுக்கு நல்லபடியா குணமாயிடுச்சு. இனி அப்பா கூட சந்தோஷமா ஜாலியா பேசி சிரிச்சிட்டு ஜாலியா இருக்க போறேன்டி. அது மட்டும் இல்லடி, இவ்வளவு நாளா என்ன பிடிச்சி மாட்டி எடுத்துட்டு இருந்தா பேர் அந்த ராட்சசி சித்தி, அவளும் ஒளிஞ்சாளா? அப்பா நிம்மதி. ஆனா ஒளிஞ்சிட்டான்னு சொல்ல முடியாது, அவளுக்கு இன்னும் இருக்கு. பெரிய அப்பா வைக்கணும்டி. அதுக்கு நீங்களும் கை கொடுக்கணும்டி, புரியுதா? இத நீ சொல்லணுமா என்ன? செஞ்சிருவோம் மச்சி. நம்ம 4 பேர் சேர்ந்துட்டோம் வச்சுக்க, உன் சித்திக்காரிய ஓட விட்டலாம். நீ கவலையே படாத. அவ ரொம்ப ஆடிட்டு இருக்கா. அந்த பரட்ட தலைய பிச்சு எடுத்துடலாம். கவலைப்படாதடி, விட்டுத்தலு. ஆமா ஆமா, உண்மைதான். நம்ம 4 பேரும் சேர்ந்தோம் அவளை உண்டில நாக்கிடுவோம். அது இன்னும் அவளுக்கு தெரியல. சரி சரி, கவலைப்படாதீங்க, வச்சு செஞ்சிருவோம். கண்டிப்பா யமுனா. சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன பிளான்? அப்பாவை பார்க்க போறோம் அதானடி? ஆமா ஆமா, நான் அப்பாவை தான் பார்க்க போறேன். ஆனா நீங்க 3 பேரு தான் யார பார்க்க வரீங்கன்னு தெரியல. யார பார்க்கடி வரீங்க? நாங்களும் அப்பாவை பார்க்க தாண்டி வரோம். ஏண்டி சொல்லுங்கடி. நிவி வெண்ணி, நம்ம அப்பாவை பார்க்க தானடி போறோம். ஆமா ஆமா, நம்பிட்டேன்டி. நீங்க அப்பாவை தான் பார்க்க வரீங்கன்னு நான் நம்பிட்டேன்டி. அடியே யமுனா, ரொம்ப ஓட்டுறடி. நீ பழைய ஃபார்முக்கு வந்தாலும் வந்து எங்களால வச்சு செஞ்சுட்டு இருக்க பாத்துக்க. இங்க பாரு, நாங்க அப்பாவை பார்க்க தான் வரோம். என்ன அப்பாவை பார்க்க நாங்க ஒத்தையில வந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் நான் நரேன் கூடவும் வெண்ணிலா அஜயனா கூடவும் இந்த மலரு ராகுலனா கூடவும் வருவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லையடி. அடியே, உங்க லவ்ஸ்ங்கிற போதைக்கு எங்க அப்பா ஒரு ஊருக்காவாடி. நடத்துங்கடி. சிச்சி, அப்படிலாம் இல்லடி யமுனா, நீ ஏன் அப்படி தப்பா எடுத்துக்கிற? அப்படிலாம் இல்ல, நான் தப்பாவே எடுத்துக்கலடி. சரி சரி, நீங்க நடத்துங்க. யமுனா, உனக்கு இப்ப எந்த வித வருத்தமும் இல்லல்ல? ஆமாண்டி யமுனா, நீ உண்மையாவே சந்தோஷமா தானே இருக்க? இல்ல முன்ன மாதிரி எங்ககிட்ட சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறியாடி? யமுனா, தயவு செஞ்சு இனிமே எங்ககிட்ட எதையும் மறைக்காத. எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுடி. நாங்க எப்பவும் கூட இருப்போம்டி. என்னடி நல்லதாடி பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்ன ஆச்சு? இங்க பாரு, நான் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கலாம் இல்ல. இப்பதான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நடிக்கலாம் இல்ல, போதுமா? இல்லடி யமுனா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் மனசை நாங்க எதனா கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தா எங்க கிட்ட சொல்லுடி, நாங்க எங்களை மாத்திக்கிறோம். நீங்க என்னடி என் மனசை கஷ்டப்படுத்துறீங்க? என்ன சொல்லணும்னா, நீங்க தான் என்ன சந்தோஷமாவே வச்சிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த வகையிலடி என்ன கஷ்டப்படுத்துறீங்க எனக்கு புரியல. ஆமா யமுனா, நிவி கேக்குற கொஸ்டின் கரெக்ட் தான். இங்க பாரு, நாங்கெல்லாம் அஜய் கூடவும் மலர் ராகுலனா கூடவும் நிவி நரேனா கூடவும் நாங்க வரது உனக்கு எதனா கஷ்டமா இருக்கா? இல்ல எங்களை பார்க்கும்போது உனக்கு எதனா ஃபீலிங்கா இருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லுடி. நாங்க ஒன்னும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டோம். நாங்க எல்லாத்தையும் மாத்திப்போம், சொல்லுடி. ஆமா யமுனா, எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு, உனக்காக நாங்க எதையும் மாத்திப்போம். ஓ அப்படியா? ஆமாண்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நீங்களும் உங்க ஆளும் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப எனக்காக ஒண்ணு பண்றீங்களா? தாராளமா பண்றோம். என்னன்னு சொல்லுடி. அது ஒண்ணும் இல்லடி, நீங்களா எனக்காக உங்க ஆளுங்களை டைவர்ஸ் பண்ணிடுங்க. என்னடி இப்படி சொல்லிட்ட? அப்புறம் என்னடி கேள்வி? முட்டாள்தனமான கேள்விடி நீங்க கேக்குறது. ஏண்டி, எனக்கு என் லைஃப்ல இப்படி மாறிடுச்சுன்னா அதுக்காக நீங்களும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. என் லைஃப் இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு இதை விட பெட்டரா இருக்கலாம். அதனால என் லைஃப் எல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கடி. அதுக்காக இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க பாரு முட்டாள்தனமா, நாங்க எங்க ஆளுங்க கூட இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கான்னு. அப்படிலாம் நினைச்சா நான் ஃப்ரெண்டாவே இருக்க முடியாதுடி. இன்னும் சொல்லணும்னா, நான் இப்பதான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். உண்மையா சொல்றேன்டி, எனக்கு எந்த விதமான கவலையும் மன வருத்தமும் எனக்கு இல்லவே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நான் இந்த அளவுக்கு பக்குவமா மெச்சூர்டா பேசுறேன்னா அதுக்கு முக்கிய காரணமே புதுசா வந்திருக்காருல்ல ஷியாம் சார், அவருதான். எங்க மாமா பரவாயில்லடி, எங்க மாமா உன்னை இந்த அளவுக்கு மாத்திருக்காரே. ஆமா மலர், உங்க மாமா தான் என்னை இப்படி மாத்தினதே. நான் என் லைஃபே முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு லைஃபே இல்லைன்னு ஒரு தப்பான முடிவை தேடி போயிட்டு இருந்தேன் தெரியுமா?
அப்பதான் அவர் குறுக்க வந்து நீ எடுக்கிற முடிவு தப்பு, கொஞ்சம் நிதானமா யோசி அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உனக்கு இந்த லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்றதுக்காக உன் லைஃபே போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இதை விட பெட்டராவும் பெஸ்டாவும் நாளைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால இனி என்ன நடக்கணுமோ அதை நோக்கி நட. அதை விட்டுட்டு உன் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு உன்னை நீ முடிச்சுக்க பார்க்காதேன்னு எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்த உண்மையான ஒரு அட்வைசர் டி அவரு. ஆமாண்டி, ஷாமனா ரொம்ப கிரேட் தான். ஆமா, ஷாம் சார் உண்மையிலே ரொம்ப 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 கிரேட் தான். அவர் மட்டும் இல்ல, அன்னைக்கு நானும் இல்ல, இன்னைக்கு என் அப்பாவும் இல்ல. என்னடியம்னா ஷாம் சாரோட புராணம் பெருசா இருக்கு. எனிதிங் ஸ்பெஷல்? விளையாட்டு கூட அந்த மாதிரிலாம் வச்சு பேசாதடி. சச்சா, எனக்கு ஒரு காலமும் அவர் மேல எந்த மாதிரியான தப்பான எண்ணங்களும் வராது. ஏன்னா அவர் எனக்கும் என் அப்பாவுக்கும் வாழ்க்கை கொடுத்த தெய்வம்டி. அவரை நான் ஒரு தெய்வமா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். உண்மையா சொல்றேன், நான் தெய்வத்தை நேரா பார்த்திருக்கேனா அது அவர் மூலியமா மட்டும்தான். நான் ஜஸ்ட் ஜோக் தாண்டி பண்ணேன், நீ சீரியஸ் ஆக. புரியுது, நீங்க எல்லாம் விளையாட்டா தான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். இனிமே விளையாட்டா கூட அப்படிலாம் நினைக்காதீங்க, சரியா? அது மட்டும் இல்ல, இனி என் லைஃப்ல லவ் மேரேஜ் இதெல்லாம் இனிமே எனக்கு வேண்டவே வேணாம். எனக்கு இனிமே என் லைஃப்ல இருக்கிறதெல்லாம் என் அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க, அப்புறம் சக்தி அண்ணா, ஷாம் சார், இவங்க எல்லாரும், அப்புறம் நரேனா, ராகுலனா, அஜயனா, இவங்களாம் தான். மற்றபடி என் லைஃப்ல யாருமே கிடையாது. ஓகேவா? எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. லைஃப் இன்னியோட இப்படியே போயிடுறது கிடையாது. இங்க பாரு, இப்ப நீ படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போ. அதுக்கப்புறம் அப்பா பார்த்து உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும், அப்ப நான் பார்த்து பேசிக்கிறேன். இப்ப அதை பத்தி நான் பேசியே வேணாம் நமக்கு, ஓகேவா? சரிடி, அப்பாவை பார்க்க போனோம், டைம் ஆயிடுச்சு. என்ன எல்லாரும் வந்தாங்களா இல்லையா? ஆமாடி, நிறைய அப்பவே கால் பண்ணாரு. சரி, நான் பேசிட்டு இருக்கோமேன்றதுனாலதான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொன்னேன். சரி, அப்ப நான் நரேன் கூட வந்துட்டுமா, கிளம்பட்டுமா? இல்ல சீக்கிரம் போ, நீ நரேன் கிட்ட பேசிட்டு அப்பா பார்க்க வரணும்ல. சரி சரி, நீ கிளம்பு. சரி, ஓகேடி, பாய். சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க, நான் வந்துடுறேன். பாய் நிவி, நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடுறோம். சரி, ஓகே, பாய்டி. நரேன் அண்ணானோட நிவி பிச்சுக்கிட்டு ஓடுறாடி. அது சரி. அம்மா, நரேன் அண்ணா சும்மாவா? நிவி எப்ப எப்பெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அதான் அத்திக்கிட்டு ஓடிட்டா. சரி, அவ ஓடுனது இருக்கட்டும். மேடம் 2 பேரும் நின்னுட்டு இருக்கீங்க, என்ன இன்னும் உங்க சாருங்க வரலையா? எனக்கு ராகுல் எப்பயோ வந்துட்டாரு. நானும் உங்க கூட பேசிட்டு இருக்கணுமே தான் நின்னுட்டு இருந்தேன். சரி, நானும் கிளம்பட்டுமா? ஓடு ஓடு, எதுக்கு வெயிட்டிங்க? கிளம்பு கிளம்பு. சரிடி, பாய். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் வெனிலா. என்னடி மேடம்க்கு இன்னும் சார் வரலையோ? அதெல்லாம் எப்பயே வந்துட்டாரு. இவங்க மாதிரி நான் வீட்டுக்குலாம் போக முடியாது. சக்தி அண்ணா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் கிளம்புறேன். சரி சரி, உன் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். சக்தி அண்ணாக்கு ஆல்ரெடி நான் கால் பண்ணிட்டேன், இன்னும் 10 மினிட்ஸ் இங்க ரீச் ஆயிடுவாங்களாமா. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துட்டு போறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். 10 மினிட்ஸ் தானே, வெயிட் பண்றதால ஒண்ணும் இல்ல, நான் வெயிட் பண்றேன். லூசு, சக்தி அண்ணா தானே வராங்க, வேற யாரோ வராங்க. அவர் கூட நான் வந்துடுறேன், நீங்க போங்க. பாத்து பத்திரமா வந்துடுவேல? அதெல்லாம் நான் பார்த்து வந்துருவேண்டி. உங்களுக்கு கிடைக்கிற நேரமே கொஞ்ச நேரம் தான், அதுலயும் எனக்காக நீங்க நின்னுட்டா எப்படி? போ. அஜய் அண்ணா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்கல்ல, அவர் கூட நீ கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் வாங்க, ஓகேவா? நான் சக்தி அண்ணா கூட வந்துடுறேன், போ. சரிடி அம்மனா, நான் கிளம்புறேன். ஓகே, பாய்டி வெண்ணிலா, பாய்டி. எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவங்க வாழ்றதே வேஸ்ட். எவ்வளவு சோகத்தா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறக்கடிக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவதான். சக்தி என்ன ஃபோன் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஏம்னா, காலேஜ்ல இருந்து வெளிய வந்தியாமா? இல்லண்ணா, நீங்க வந்து கால் பண்ணதுக்கு அப்புறம் வரலான்னு இருக்கேன். வந்துட்டீங்களாண்ணா? இல்லம்மா, இன்னும் இல்ல. நான் வரல. வர வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் அதை போட்டுட்டு வரதுக்குள்ளார கொஞ்சம் நேரம் ஆயிடும். நீ என்ன பண்ணு, ஷாம் அங்கதான் வந்துட்டு இருக்கான். ஷாம் கூட வந்துரு, சரியா? ஷாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறானாமா. ஷாம் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பான், ஓகேவா? இல்லண்ணா, பரவாயில்ல, இருக்கட்டும். ஷாம் சாருக்கு எதுக்கு நான் கஷ்டம், நான் பஸ்ல வந்துடுறேண்ணா. ஏம்னா, இங்க பாரு, நான் இப்பதான் நரேன், அஜய், ராகுல் எல்லாருக்கும் கால் பண்ணேன். அவங்க எல்லாரும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டு தான் சொன்னாங்க. இல்லைன்னா அவங்க கூட தான் வர சொல்லியிருப்பேன். இங்க பாரு, நீ தனியாலாம் வர வேணாம். ஷாம் அந்த பக்கம் தான் வரான், உனக்காக வரல, அந்த பக்கம் தான் வரான். நீ அவன் கூட வந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஷாம் தானே? இல்லண்ணா, அதுக்கு இல்ல. அண்ணா சொன்னா கேட்பால? சரிங்கண்ணா, நான் வரேன். அவனோட நம்பரை உன் நம்பருக்கு சென்ட் பண்ணிருக்கேன். நீ வெளியில வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணு. அவன்கிட்டயும் உன் நம்பர் இருக்கு, அவனே கூட உனக்கு கால் பண்ணுவான், ஓகேவா? பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு, அவன் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பான். சரிங்கண்ணா. பாத்து கேர்ஃபுல்லா வரணும். ஷாம் பாத்துப்பான் தெரியும், இருந்தாலும் சொல்றேன், சரியா? சரிங்கண்ணா. சரிம்மா, நான் காரை ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன், ஓகேவா? ஓகேண்ணா. சே, என்னால ஷாம் சாருக்கு அப்பப்ப தொல்லையா இருக்கும் போல இருக்கே. ஷாம் சார், சாரி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சக்தி அண்ணாவோட பேச்சை மீற முடியல, அதனாலதான். ப்ளீஸ். என்னது, ஏதோ புது நம்பரா இருக்கு. எடுக்கலாமா வேணாவா? சரி, ரிங் வந்துட்டே இருக்கு, நம்ம எடுப்போம். ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, யமுனா. ஆமா, யமுனா தான் பேசுறேன். நீங்க யாரு? ஹலோ யமுனா,
ஓ வாய்ஸ் தெரியலையோ? நான் தாங்க ஷாம் பேசுறேன். சொல்லுங்க ஷாம் சார். இல்லைங்க, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டீங்களா? இதோ 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இல்ல நீங்க பொறுமையாவே வாங்க. இங்க 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்காமா. நான் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ணணும்? சார், நீங்க நிக்கிறது நியூ காலேஜ் ரோடு பஸ் ஸ்டாண்டா? சாரி அம்மா, எனக்கு தெரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்துல யார்கிட்டயாவது கேளுங்க. நீங்க நியூ காலேஜ் ரோடு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நில்லுங்க. ஓகே அம்மா, நான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறேன், நீங்க வந்துருங்க. ஓகேங்க சார். சார் சொல்லி அம்மா. சாரி சார். எதுக்கு சாரி? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க? இல்ல, என்னால உங்களுக்கு தொல்லை மேல தொல்லையா இருக்கே. இதோ இப்ப கூட என்ன கூட்டிட்டு போற ஒரு தொல்லை இருக்கு, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சார் சாரி. ஓ அப்படி சொல்றீங்களோ? சரி சரி, நேரா வந்து சாரி சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். போன்ல வேண்டாம். அச்சச்சோ, ஷாம் சாருக்கு பஸ் ஸ்டாண்ட் தெரியலையோ? அதான் தேடிட்டு இருக்காரோ? எதுக்கும் கால் பண்ணி பாப்போமா? ஏமனா? நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன வேணும்? என்ன ஏமனா, ஏதோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுறேன். நான் உன் குருடி. குரு ஸ்டாப் இட். நீங்க இப்ப இன்னொருத்தர புருஷன். என்ன இந்த வாடி பொடியெல்லாம் சொல்றத நிறுத்திக்கோங்க. ஏய் யமுனா, என்ன என்ன பேசுற நீ? இங்க பாரு, அது ஏதோ ஒரு பொம்மை கல்யாணம். என்ன கட்டாயப்படுத்தி நடத்தின கல்யாணம் அது. அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் அவ கூட சேர்ந்தாலும் வாழ மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் வாங்கிடுவேன். இங்க பாரு யமுனா, எனக்கு நீதான், நீ மட்டும் தாண்டி. நான் உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன் யமுனா, எனக்கு தெரியும். நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு எவ கூடயும் வாழ இஷ்டம் கிடையாது. நான் வாழ்ந்தா உன் கூட மட்டும் தாண்டி வாழ்வேன். குரு, நீங்க தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என் கோவத்தை கலப்பாதீங்க. இங்க இருந்து போங்க. நீங்க போறீங்களா இல்ல நான் போவா? ஆனா இப்ப நீ கோவத்துல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன் கோவம் என்னன்னு எனக்கு புரியுது. இங்க பாரு, நீ கோவப்படாத. ஏன்னா நான் அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன். எனக்கு அவளை பிடிக்கல. எனக்கு நீ மட்டும் தாண்டி, நீ மட்டும் தாண்டி வேணும். குரு ஸ்டாப் இட். தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க குரு, இப்ப நீங்க இன்னொருத்தர புருஷன். என்கிட்ட இப்படி நின்று பேசுறது அநாகரிகம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க, இல்ல வழியை விடுங்க, நான் போறேன். யமுனா, எனக்கு நீ வேணும். நான் உன்னை மட்டும் தாண்டி கல்யாணம் பண்ணுவேன். நான் வாழ்ந்த உன் கூட மட்டும் தாண்டி வாழ்வேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி அவ கூட நான் சேர்ந்தெல்லாம் வாழ மாட்டேன். எனக்கு அவளை பிடிக்கலடி. எனக்கு நீ மட்டும் தாண்டி வேணும். குரு, இங்க பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இங்க பாரு யமுனா, நீ யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாத. நீ எதுக்கும் பயப்படுறேன்னு நினைக்கிறேன். நீ யாரை பத்தியும் பயப்படாத யமுனா, நான் இருக்கேன். இங்க பாரு, நம்ம இப்பவே கூட இந்த ஊரை விட்டு போயிடலாம். இங்க இருந்து போய் நம்ம நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் யமுனா. சொன்னா கேளு, என் பின்னாடி வா யமுனா. வாயை மூடுங்க குரு. தேவையில்லாத தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒருத்தி கூட கல்யாணம் ஆயிடுச்சு. போய் அவ கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்க. இனிமே என் பின்னாடி சுத்துறதை நிறுத்திக்கோங்க. என்ன யமுனா, எல்லாம் மறந்துட்டியா? குரு, என் பக்கத்துல வராதீங்க. நான் பப்ளிக் பிளேஸ் கூட பார்க்க மாட்டேன். கத்தி கூச்சல் போட்டுருவேன் சொல்லிட்டேன். தூரம் போங்க. நான் ஏன் யமுனா போகணும்? நீ என்னோட யமுனா. நான் அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது. குரு போங்கன்னு சொல்லிட்டேன். சாரி யமுனா, என்னாலலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது. எனக்கு நீ வேணும் யமுனா. ஷாம் சார். என்னாச்சு? என்னங்க ப்ராப்ளம்? யமுனா, யார் இவரு? இவர் கூட என் போய் நின்றுட்டு இருக்கா? யமுனா, இங்க சொன்னா கேளு. வா இங்க. ஹலோ, குரு தானே நீங்க? ஆமா. நீங்க யாரு? பாருங்க குரு, உங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு யமுனா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் உங்க ஒய்ஃபை பாருங்க, போங்க. அதை சொல்லு. நீங்க யார் சார்? எனக்கு தெரியும் யாரை பார்க்கணும்னு. நீங்க ஒதுங்கி போங்க. ஏன் யமுனாவை பார்த்துக்க எனக்கு தெரியும், போங்க. இங்க பாருங்க மிஸ்டர் குரு, நீங்க யமுனாவை லவ் பண்ணவர்ன்றதுனால தான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்ல என் பேச்சே வேற மாதிரி இருக்கும். சொல்லுங்க மருதியா, யமுனாவை டிஸ்டர்ப் பண்றதை விட்டுட்டு போற வழியை பாருங்க, போங்க. நீங்க சொன்னா நான் போயிடுவேனா? ஏன் யமுனாவை விட்டுட்டு நான் போக முடியாது. யமுனா, இங்க வான்னு. குரு போன்னு சொன்னேன். இல்ல நான் வேற மாதிரி பார்த்துக்க, போயிடு. ச்சே, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கிறேன். யமுனா, இப்பவும் சொல்றேன், நீ எனக்கு வேணும். நான் உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணிப்பேன். நடக்கும்போது பார்க்கலாம், போடா. இரண்டில் மோதி நான் விழுந்தேனே, காரணம் இன்றியே நான் சிரித்தேனே. கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, உந்தன் முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே. பொன்னோடைய பார்வையில என் உடம்பு வெகுதடி, விழி தந்தி அடிக்குது, என்ன நடக்குது தெரியல. இருதயம் குமி அடிக்குது, சொல்லி முடிக்கவும் முடியல. ராமத்துக்கே வெக்கோ வரும் மேரி முழு பௌர்ணமி, சொக்கனுக்கே ஆசை வரும் என்ன அழகு. அது கண்ணு மாதிரி, அது பண்ணு மாதிரி, அது சின்ன மாதிரி போத ஏத்துதுடா.
ஷோப்பா கண்ணாடா இது டேய் ஷாம்